அருணோதயன், கதிர், விக்கி இப்படி ஒரு சிலர் தான் விரல் வெட்டி எண்ணக்கூடியவங்க தான் யூடியூபர்ஸ் தான் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாம் வந்து அவன் சுருட்டுறதுக்கு என்ன வழி கிடைக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்னமோ அந்த திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்துலேருந்து மதனை தற்கொலை மதன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் சொல்லாதாங்க. அவர் வந்து சேர சோழ பாண்டிய அப்படின்றாரு. அதுக்கு பேர் ப்ளூ பர்சன் பொய் காய்ச்சி வச்சுக்கிறாரு. நானே என்ன வேணால் பண்ணிவிட்டு ப்ளூ பர்சன் அந்த வீடியோ போட்டேன்னா அது தப்பு இல்லைன்னு ஆகிடுமாங்க. அதுக்கு ஒரு இந்நேரம் 1,00,000 பேர் வந்திருப்பாங்க. இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஒரு 80,000 லைக் நான் பார்த்தேன். தமிழ் வரலாறு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு மாஸ்டர் அப்படின்னு தோணும். 18+ தமிழ் வரலாறு நம்ம எப்படி பார்த்துட்டு பார்த்தேன். அப்போ மதன் தற்கொலையா சேர சோழ பாண்டிய ஒன்றுமே பேசலை அந்த வீடியோவில். சேர சோழ பாண்டிய அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதுக்கு வந்து ஒரு 80,000 பேர் என்ன அவர் சொல்லிட்டார் தகவலை அப்படின்றகன்னு லைக் போட்டாங்க. சொல்லுங்கள். அப்போ மதன் தற்கொலையா? அந்த மதனோட வீடியோவுக்கு லைக் போட்டவங்க தற்கொலையா? சொல்லுங்கள். இன்னும் அவர் எப்பயுமே வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, கள்ளச்சி திவ்யா சும்மா வந்து கேமராமேன் நின்றாலே பார்க்க போகிறான். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அது போட்ட வீடியோவை 20,00,000 பேர் பார்த்துருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு லைவில் வந்து உட்காந்துச்சுன்னா 8,000 பேர் சட்டுன்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ யார் தற்கொலை? யூடியூபர்ஸா, இன்ஃப்ளூயன்சரா, இல்லை பார்க்குறவங்களா? யாருங்க தற்கொலை? உங்ககிட்ட வந்து சென்டிமெண்டா நல்லா ஜாலியா பாரு உங்களை என்டர்டைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை என்டர்டைன் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில என்ன பண்றாங்க, ஒரு கேட்டகரி இருக்கு, உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யற மாதிரியே கொண்டு போய் நம்மளால பண்ண முடியாது, ஒரு பையன் பண்றப்பா அப்படி லைக் போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்குமா, பிடிச்சிருந்தா கீழே ஹேட்டிங் போடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எப்படி பேசினாலும் அந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் போடணுன்றது தான் மண்டல விதைப்பான். நிறைய வீடியோ கிளிப்ஸ் ரீல்ஸ்ல வருது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அங்க இருக்க வைக்கிறாங்க. அந்த வீடியோஸ்ல அவங்க பிளாட்ஃபார்ம்ல அங்க இருக்க வைக்கிறாங்க. ஒரு யூடியூபரோட வளர்ச்சி, ஒரு இன்ஃப்ளூயன்சரோட வளர்ச்சின்றதே அவங்களுக்கு வர்ற கமெண்ட்ல தாங்க இருக்குது. அது நல்ல கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒப்பேரி போன கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கமெண்ட் நிறைஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நல்ல வீடியோ, குவாலிட்டியான வீடியோன்ட்டு யூடியூப் அல்காரிதமே முடிவு பண்ணிடும். அதனால தான் நிறைய பேர் கமெண்ட்டை ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. அதாவது எதிர்மறை கமெண்ட் வந்தாலும் அது ஓப்பன்லேயே வச்சுட்டு வேற என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு இப்படிலாம் கமெண்ட் அப்படின்ட்டு இருப்பாங்களே தவிர அந்த கமெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. அது இருந்தால் தான் அவங்களோட வீடியோஸ் இன்னும் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இருக்கும்போது நான்லாம் கமெண்ட்டை ஏன் முடக்கி வச்சுருக்கேன்? நம்ம வந்து ஏதோ மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுவோன்னு வரோம். இதில் வந்து யாராவது தேவையெல்லாம் பேசணும், நம்ம மனசு காயப்படும். அது எதுக்கு? அந்த தேவையில்லை தானே. அப்படி தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதுதான் சொல்கிறாங்க, சும்மா காட்சிக்கு ஏதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயத்த பேசிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த தாத்தா பிடிக்குமா, அந்த தாத்தா பிடிக்குமா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த நடிகர் பிடிக்குமா, அந்த நடிகர் பிடிக்குமா, நீங்கள் வீட்டில் எப்படி சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்படியே உப்பு சப்பு இல்லாத விஷயத்த பேசி நம்மளை கமெண்ட் போட வச்சிடுறாங்க. நம்ம பின்னாடி அலைய வச்சுறாங்க. ஏதோ வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஏதோ மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ஆளுக்கு மாதிரி நம்மளை காட்டி எல்லா பில்டப் வேலையும் வந்து நாளை பின்ன ஏதாவது ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு தான். இந்த பொருளை வாங்குங்க, நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்களே. அதை தான் ஒரு தம்பி சொல்லி வச்சுருக்காப்புல. அப்படியே வீடியோவை தூக்கி போட்டோம்னா யூடியூப்காரன் வருவான், ஊரா விட்டு வீடியோவை போட்டு வச்சுருக்க அப்படின்ட்டு. என்ன செய்கிறது? அத்தளத்துக்கு 2 பக்கம் வெடிங்க. நம்ம பேசினா யாரும் கேட்க போகிறதில்ல, இன்னொருத்தர் பேசுனதை போட்டால் யூடியூப்காரன் கேட்க வந்துடுறான். உன் வீடியோ பார்த்தா அப்படி ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்காண்டி நான் வரலைங்க. இங்கே நிறைய டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் அது இங்கே ஏறவே மாட்டேன்ருச்சு, தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதனால் மனசு உடஞ்சி நான் பாட்டுக்கு இருக்கேன். சரி, நமக்கும் ஒரு சேனல் இருக்குது, சும்மா எப்படி விடுறதுன்னா ஏதாவது ஒரு பாட்டுக்கு டிங் 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 அப்படின்னுக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பேசாமலே பின்னால் வருகிறீர்களா? நகர பாண்டியா அந்த பக்கம் பாதாள கிணறு முடியல முடியல. இது வந்த பாறை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்று விட்டு நான் படும் பாடு